தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மிஸ்டர் திரேந்தர். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கள் அகாடமியை திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்கள் உதவி இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னோட இந்திய நாடு கலாச்சாரத்துக்கு பேர் போன விஷயம். அதை இன்னும் விரிவுபடுத்த என்னோட உதவி உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் கண்டிப்பா வருவேன். வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. நோ ப்ராப்ளம் சார். சார் ஃபோன் எடுங்க. 12 மணிக்கு இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. அந்த காலா இருக்கலாம். சாரி மிஸ்டர் டோனி. நோ ப்ராப்ளம். ஹலோ. வாட்? ரிதிமா நல்லா இருக்காங்கல்ல? ஓ நோ. கால் த போலீஸ். நான் இப்பவே வரேன். நான் தோ கிளம்பிட்டேன். சார் என்னாச்சு சார்? மிஸ்டர் திவேந்தர் எல்லாம் ஓகே தானே? சில கொள்ளக்காரங்க என் வீட்டுல நுழைஞ்சிருக்காங்க. என் மனைவியை சுட்டுட்டாங்க. ஐ ஹாவ் டு கோ. வாட் ஹேப்பன் சார்? என்னாச்சு? வேர் ஆர் மை கார் கீஸ்? காரோட கீ எங்க? நோ ப்ராப்ளம் சார். என்னோட வண்டியை எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. ரித்திமா மேடம் நீங்களா? ஆமா நான் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஆர் யூ ஃபைன்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஃபைன். எனக்கு என்ன ஆச்சு? அப்படின்னா சார் எங்க போனாரு? சார் எஸ் மோனு டார்லிங், இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்க கொஞ்சம் குண்டா தான் தெரியுவேன். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த ஃபேப்ரிக் எனக்கு சுத்தமா சூட்டே ஆகல. பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஐ நோ டார்லிங், எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையுமே சமாளிச்சிருவ. ஓகே பை. இங்க எவ்வளவு ஹீட்டா இருக்கு. நிஹாரிகா, இது லண்டன் இல்ல இந்தியா. இப்ப நீ இந்தியால இருக்க. ஓ மை காட், இது அவங்க தானே இந்த மேகசின்ல இருக்கவங்க? இவ தான் நிஹாரிகா, லண்டனோட ஃபேமஸான மாடல். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர். ஓகே. நிஹாரிகா, நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். நீ அங்க வந்துரு. லக்கேஜ் எடுத்துட்டு போயிடுற. நீ அங்க வந்துரு. ஓகே மேம். நிஹாரிகா மேடம், உங்களுக்கு மும்பை எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு? லெட்ஸ் see. இது வரைக்கும் ப்ரோக்ராம்னு எதையும் டிசைட் பண்ணல. பட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதனால நான் அர்ஜென்ட்டா போயாகணும். எக்ஸ்கியூஸ் மீ गाइस. மேம் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. இந்த ஜெயந்த் எங்க போனா? ஹாலியை காணோம். சரி ஒண்ணு பண்ணலாம். ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெயந்தோட ஃபோன் ஒர்க் ஆகவே இல்லையே. இப்போ நான் எங்க போவேன்? என்ன கூட்டமா இருக்கு.
நீங்க ஏதாவது போயிருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னாச்சுப்பா? யாராவது பார்த்தா சொல்லுங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ். உங்களுக்கு இவரை தெரியுமா? இவன் எப்படி எனக்கு தெரியும்? இங்க எனக்கு யாரையுமே தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் ஜெயின், அவர் தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இந்த ஜாக்கெட் அவரோடது தான். ப்ளீஸ் அவரை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. அவரு உங்க ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட், அவரை நீங்க பாத்தீங்களா? உங்க புருஷனை சில பேர் வற்புறுத்தி கடத்தி கூட்டு போயிருக்காங்க. இது இது எப்படி நடக்கும்? நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாக்கு வரோம். இங்க எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அப்புறம் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? நானும் பார்த்தேன். சில ரவுடிங்க வந்து அவரை ஓட்ட வண்டியில கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஆளை வேற சுட்டிருக்காங்க. என்ன? ஏய், லக்ஷ், என்னைய மூஞ்சே பார்த்துட்டு இருக்க. ஃபோன் எடு. ஹலோ, சிஐடி. சரி, உங்களை யாராச்சும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்ல சார், எல்லாம் ஃபாஸ்டா நடந்தது. கார் நம்பரை நோட் பண்ற ஐடியாவே என் மைண்ட்ல இல்ல. ஆனா ஒண்ணு, வண்டி வந்து குரோமெக்ஸ் 300. சார், வண்டி ஒரு டப்பா வண்டியா தான் இருந்தது. மோசமா துரு புடிச்சு போயிருந்தது. கராஜ்ல சும்மா கடந்த வண்டி மாதிரி இருந்தது. சார் சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வரேன் சார். கார் கோமஸ் 300 சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப துரு பிடிச்சிருந்தது சார். அது எப்படி இருந்ததுன்னா கேரேஜிலே ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்தது சார். சரி சரி, இதெல்லாம் எங்களுக்குமே தெரியும். காரோட நம்பர் தெரியுதா? ஆஹா, அதை நான் பார்க்கல சார். ஏன்னா நம்பர் பிளேட்ல நம்பர் தெரியல சார். சேரு மண் இதெல்லாம் படிஞ்சிருந்தது சார். அந்த காரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஜெயந்த வேற கடத்தி இருக்காங்க. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜெயந்த் உயிருக்கு ஆபத்துன்னா நிஹாரிகாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஹாரிகா மேடம், நீங்க எங்க கூட வர வேண்டியிருக்கும். வாங்க. கைஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டியே ஆகணும். என்னது? என்ன காட்ட வந்திருக்கீங்க? என்னத்தை காட்ட வந்திருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சிருந்தீங்கன்னா அதை ஏர்போர்ட்லயே சொல்லிருக்கலாமே. சார், ஆக்சுவலி நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஆனால் பயமாக இருக்கு. யாரு தப்பு பண்றாங்களோ அவங்க தான் பயப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? பியூஷ், இப்போ நீ சொல்ல போறியா இல்லை உன் கூட சேர்ந்து நாங்களும் அதை வாங்கணுமா? சார், நான் வந்து ஏர்போர்ட்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொருளை எடுத்துட்டேன் சார். என்னத்தை எடுத்த அதை சொல்லு. கன்னா? யாரோட கன் எடுத்த? இது யாரோட கன்னு? சார், ஜெயந்த யாரு கிட்னாப் பண்ணாங்களோ, கிட்னாப் பண்ணிட்டு கார்ல இருந்து போகும்போது அவங்க கையில இருந்து இந்த கன்னு கீழே விழுந்துருச்சு. நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அதை எடுத்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நீ கன் எடுத்துட்டியா? அட, ஏன்டா அப்படி பண்ண? இதுல குற்றவாளிகளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா யோசிக்கணும். சார், சாரி சார். இனிமே ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்குங்க. எப்பவாவது இந்த மாதிரி ஆபத்தான பொருளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை கையால தொடாதீங்க, புரியுதா? உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ போங்க, நல்லபடியா ரிஹர்சல் பண்ணுங்க. ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். குட் லக். தேங்க்யூ சார். என்ன கற்றுக் கொடுத்தோமோ அந்த கொரியோகிராஃபி பண்ண. எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ற? அட, நீ என்ன சொல்ற? நான் ஏன் அப்படி பண்ணேன்னா நீ இப்படி ஒன்று பண்ணல. அதான் அந்த ரொட்டேஷன். நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தேன்னா உன்னை பிடிச்சிடலாம்ல, அதான் வந்தேன். நீ அப்படி எதுவும் கொரியோகிராஃபியை மாற்ற முடியாது. 2 நல்ல ஷோ. ப்ளீஸ் ஸ்டிக் டு த ப்ரீவியஸ் ஒன். சரி, ஒரு வேலை பண்ணலாம். மறுபடியும் ரிஹர்சல் பண்ணலாம். நோ, இன்னைக்கு இது போதும். சரி, ஒரு வேலை பண்ணு. எல்லாரும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காஸ்டியூம்ஸை செக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு த ஹோட்டல். பியூஷ், போதும். உன்னோட காஸ்டியூம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணு. ஏன்னா எதுவும் விட்டுடக்கூடாது.
நாங்கள் எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. வாங்க சீக்கிரமா போகலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. 1 minute. அண்ணா சொல்லுங்க மேடம். பாருங்க, நான் மார்னிங் ரிஹர்சலுக்காக திரும்ப வருவோம். ஒரு வேலை பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அந்த ஹாலில் ஷிஃப்ட் பண்ணுங்க. அங்கதான் ஷோ நடக்க போகுது. சரி, நாங்க அனுப்பிச்சிடுறோம். வா போலாம். ரெண்டு சூட் கேஸு. யாராவது இங்க இருந்து போனாங்களா? இல்லை, யாரும் போடா விட. நீ எழுது. 2 சூட் கேஸு, 2 கிட்டாரு, அப்புறம் இது 2. சரி, க்ளோஸ் பண்ணிடு. சரி. இதுதான் தேவையா இருந்துச்சு. தேங்க் காட், இந்த காஃபி தான் தேவையா இருந்தது. ஆமாண்டா, காலையில் ஆரம்பிச்சது இப்பதான் முடியுது. ஒரே நாளில் நாம ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம்ல. சீரியஸ்லி, இல்லைனா ஏர்போர்ட்ல மர்டர், கிட்னாப்பிங், அப்புறம் இவன் கன் திருடினது. நல்ல வேளை அந்த ஏசிபி நம்மள சீக்கிரமா விட்டுட்டாரு. இல்லைனா இவனால நம்ம இன்னைக்கு உள்ள போயிருக்க வேண்டியது. நான் வேண்டிக்கிறேன், நிஹாரிகாக்கு அவளோட ஹஸ்பண்ட் கிடைக்கணும். பாவம், அவள் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவள் ஒரு செலிபிரிட்டி. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, பணத்துக்காக தான் அவங்கள யாராவது கடத்தியிருக்கணும். சிஐடி இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போதைக்கு நம்ம ஷோல ஃபோக்கஸ் பண்ணலாம். கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக ஆஸ்திரேலியா போறோம். ஆஸ்திரேலியாவா? அன்னோன் நம்பர். அட, எடுத்து பேசு. யாராவது ஆர்கனைசரா இருக்கலாம். எஸ், எடு. ஹலோ, யாரு? ஃபயர் பிரிகேட்? என்ன? ஓ நோ. இல்ல இல்ல, எங்கல்ல யாரும் அங்கல்ல. ரூபல், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அவங்க எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க? ரூபல், ஏதாவது பேசு. ரிஹர்சல் ஹால்ல தீ பிடிச்சிருச்சு. என்ன? ஆனா எப்படி? சார், இது என்னவா இருக்கும்? ஹரிகா, இவன் வாழ்க்கையோட கதை இவன் விரல்லையே இருக்கு, அந்த சூட்ல இல்ல. ஒரு வேலை பண்ணு, இந்த ஸ்கின்னு கிடைச்சதுல இதை முதல்ல டெஸ்ட் பண்ணு. எஸ் சார். அந்த காரை நம்ம உடனே தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயத்தையும் தேட ரெடி ஆயிடுங்க. அப்படியா சார்? இந்த சூட், அதாவது இந்த ஆளோட சூட்டு உங்க சூட்டை விட காஸ்ட்லியா இருக்கு. பங்கஜ், அதனால என்ன? காஸ்ட்லி சூட்டா இருக்கலாம். என் சூட்டு காஸ்ட்லியா இல்லைனாலும் என் வேலையை நான் ஒழுங்கா பாக்குறேன். இங்க துணி முக்கியம் இல்ல, மூளை தான் முக்கியம். தெரியுது. இதுல என்ன தெரிஞ்சு? இவன் நகத்துல கிடைச்ச சப்ஸ்டன்ஸை வச்சு நான் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண டை. அதுல கிளாஸ் துண்டுகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் ஃபைபர். சார், இவன் கண்டிப்பா துணிக்கு பெயிண்ட் அடிக்கிறவனா இருப்பான். அப்போ கிளாஸ் எங்க இருந்து வந்தது? இங்க பாருங்க, இந்த கலர்ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் இந்த கெமிக்கலால உருவாயிருக்கு. அதாவது இவன் ஸ்கின்ல இருந்தது லைம் ஸ்டோன், கொஞ்சமா க்ளூ, அப்புறம் கொஞ்சம் கஞ்சி பசை. இத ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, அதாவது சாதா கஞ்சி. என்னது? துணியோட ஃபைபரா? கூல்.
அரிசியோட தண்ணியா, அப்புறம் கண்ணாடி துண்டா. ஓ, அதனாலதான் இவன் விரல் வெட்டப்பட்டிருக்கா. மாஞ்சா, காத்தாடி மாஞ்சா. சார் அப்படின்னா இவன் காத்தாடிக்கு மாஞ்சா பண்றவனா? எக்ஸாக்ட்லி, இவன் மாஞ்சா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் இதை எப்படி பண்ணுவான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இப்போ இவன் போட்டோ எங்க கிட்ட இருக்கு. இவன் என்ன வேலை செய்யறான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவனை பத்தி இனி முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஹலோ, என்ன எங்க? ஓகே, அந்த அட்ரஸை எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? ஹில் ரோட்ல எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு. ஃபயர் என்ஜின் அங்கே வந்தாச்சு. இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளமா. வாங்க போலாம். கீகு என் நண்பா, மை ஃப்ரெண்ட், எப்படிப்பா இருக்க? கண்டிப்பா நீ சூப்பரா தான் இருப்ப. என்ன டீ குப்படி, ஏன் ஃபோன் பண்ண? விமல், உன்னோட கராஜ் இருக்குல்ல, அது ஓபன்ல இருக்கா? என்னுடைய இதயம், என் கராஜ் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, நீ உடனே உன்னோட கராஜ மொத்தமா மூடிடு. இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கராஜ் நிரந்தரமா மூடப்படும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்பா, சுனாமி வந்துருச்சா? ஆஹா, அப்படியே வச்சுக்க. சுனாமி தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்பா, சிஐடி காரங்க வராங்க. அது என்னவோ குரோமேக்ஸ் 300 மாடல் காரை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட வந்திருந்தாங்க. என்னை வச்சு துவைச்சு எடுத்துட்டாங்க. அதோட தோலை உரிச்சு என்னை தொங்க விட்டாங்க. அதுவும் தலைகீழ தொங்க விட்டாங்க தெரியுமா? உன்கிட்ட தான் அந்த கார் இருக்குல்ல, அதான் அந்த குரோமேக்ஸ் 300. அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு, இல்ல உன்னையும் தலைகீழ தொங்க விட்டுருவாங்க. புரியுதா? நல்லா புரியுது. என் மூஞ்ச பார்க்காதீங்க, சீக்கிரம் போங்க. கேட்டு வெளியே போர்டை போடுங்க, க்ளோஸ்ட்னு போர்டை போடுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சார், மூடப்பட்டு விட்டது. இல்லையே, ஓப்பன்ல தானே இருக்கு. கராஜ் மூடி இருக்குன்னா மூடி இருக்கு. நாளைக்கு காலையில வாங்கோ. முதல்ல உங்க வண்டியை ரிப்பேர் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பிரதர், எங்க வண்டியை கொண்டு வரல, உங்க வண்டியை பார்க்க வந்திருக்கோம். ஏன் காரா? எனக்கு ஏது கார்? குரோமேக்ஸ் 300 உடஞ்சு போன காரு. சிஐடியா? பறந்து வரீங்க. புத்திசாலியா நீ? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டியே. சரி சொல்லு, கார் எங்க இருக்கு? சொல்லு ஒழுங்கா. சார், இங்க எதுவுமே இல்ல. என் மூஞ்சி என்ன பாக்குறீங்க? டீ, காஃபி, லஸ்ஸி கொண்டு வா. நீங்க உட்காருங்க. இவன் கேரேஜ் நல்லா செக் பண்ணுங்க. வண்டி இங்க தான் இருக்கணும். இங்க எந்த காரும் கிடையாது. அப்படின்னா பின்னாடி என்ன இருக்கு? எது இதுவா? இது செடிகள், இது இலைகள், அப்புறம் முள்ளோ இருக்கு. இவனை தலைகீழா தொங்க விடுங்க. வழியும் கிளியர் ஆயிடும், வண்டியும் கிடைச்சிரும். சார், அவங்க சொன்ன மாதிரியே தான் இந்த காரும் இருக்கு. சில விஷயங்களை மாத்திருக்காங்க. இங்க வா. என்ன இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன நடந்தது, ஏன் நடந்தது? சார், நேத்து நைட் இந்த கார் திருடு போச்சு. அப்புறம் காலையில திரும்ப வந்துடுச்சா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ பாரு, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிடு. பொய் சொன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த வண்டி தன்னால திரும்ப வந்துருச்சு. இது வந்தா இருக்க கூடாது, என்ன மாட்டி விட்டுருக்கவும் கூடாது. சார், இந்த வண்டி அதிகம் ஓடல, பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு. சார், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வண்டி ஓடி இருக்கு. டயர்ல இருக்க மண்ணு இன்னும் ஈரமா இருக்கு.
எங்க கிட்ட சொல்லாம எங்க கிட்ட கேட்காம சிட்டி மட்டும் இல்ல இந்த கேரேஜை விட்டு போக கூடாது, புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தலைகீழா தொங்குவேன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். வண்டியை வெளியெடுங்க. பார்க்கும்போது உனக்கு கிளியரா தெரியுது, சிலிண்டர் வெடிச்சதால தான் நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது தன்னால வெடிக்கலையா? ஆமா சார். அப்ப யாரோ இதை பண்ணியிருக்கணும். நாங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். வேணும்னே யாரோ தான் தீயை பத்த வச்சிருக்காங்க. சார் ரொம்ப வினோதமா இருக்கு சார். ஒரு ரிகர்சல் ஹாலை எரிக்கிறதால யாருக்கு என்ன கிடைக்கும் சார்? ஹா சார், அதுவும் சரியா பத்த வச்சிருக்காங்க. இந்த ஹாலை தாண்டி பில்டிங்ல வேற எதுவுமே எரியல. யாருக்காச்சும் அடிபடுது? இல்ல, யாருக்கும் அடிபடல. சந்தேகமா இருந்தது, அதான் கூப்பிட்டேன். ஓகே, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. அதுக்குள்ள இந்த இடத்த ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிடலாம். Oh no. ஸ்ரேயா, பூர்வி, பங்கஜ். பங்கஜ் இங்க வா. இது தூக்கு. சார் பார்த்து. பில்லர்ஸ் கீழே விழுந்து கிடக்காங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம். ஏதோ விசித்திரமா இருக்கே. இந்த மொத்தாலும் மோசமா எரிஞ்சு போயிருக்கு. ஆனா இவங்க மட்டும் எரியாம அப்படியே இருக்காங்களே. சார், ஒருவேளை மூச்சு முட்டினதுனால இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். இவங்க 2 பேரும் படுத்திருக்கிற இந்த பொசிஷனை பார்த்தா இவங்க 2 பேரும் தப்பிக்கிற மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கே. நேரா படுத்திருக்காங்க. சார், அக்கம் பக்கத்துல இருந்து யாருக்குமே உள்ள இருந்து யாருமே கத்துற சத்தம் கேட்கவே இல்லையா. இந்த இடத்துல எப்படி தீ பிடிச்சது, இவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மால்வேவை நல்லா செக் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஜெயந்த், அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார். எப்படி இருக்கான்னு தெரியல சார். ப்ளீஸ் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா அவரை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்ல. நிகாரிகா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி அழுதா எந்த பிரயோஜனமும் இல்ல. நிகாரிகா, எங்களுக்கு ஜெயந்த் பத்தி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் வேணும். ஜெயந்த் இந்தியாவுக்குள்ள வந்ததுமே அவனை எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. யாராவது விரோதி. சார், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு NRI, லண்டனை சேர்ந்தவ, ஃபேஷன் வேர்ல்டோட சூப்பர் மாடல். அதோட ஜெயந்தும் ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபர் தான் சார் சொல்லணும். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க சந்திச்சோம். ஆமா சார், பார்த்ததுமே எங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் சார். அவ ரொம்பவே ஜென்யூனான பர்சன் சார். அவன் என்ன சாதிச்சிருக்கானோ அது எல்லாமே அவரோட உழைப்பால வந்தது சார். அப்படி இருக்கும்போது விரோதிகள் எங்க இருந்து வருவாங்க சார்? எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். நிகாரிகா, அப்படியெல்லாம் இல்ல. ஓப்பனா விரோதிங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை இவனுக்காக சில விஷயத்துல வருத்தப்படலாம், ஜலசா கூட இருக்கலாம். கண்டிப்பா இருப்பாங்க. யாராவது இருந்து ஆகணும். அந்த ஆள யார் அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். நாங்க 2 பேரும் யூரோப் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இவருக்கு ஒரு மிரட்டல் கால் வந்தது. அண்ட் அந்த மாதிரி கால் 2-3 தடவை வந்தது. அப்புறம் எங்க வீட்டு லான்ல ஒரு அன்னியன் இருந்தான் சார். அப்புறம் நாங்க அவன் கிட்ட போறதுக்குள்ளேயே அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டா சார். அவன் முகத்தை பாத்தீங்களா நீங்க? இல்ல சார், நான் பார்க்கல சார். ஆனா ஜெயின் பாத்திருந்தா சார். ஆனா இந்த விஷயத்தை அவன் போலீஸ் கிட்ட சொல்ல விரும்பல சார்.
மீடியாக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஒருவேளை இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சதுன்னா அதனால எனக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும்னு. அதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. நீ ஏதாவது மறைக்கிறியா? சொல்லு. நிஹாரிகா, அந்த சூட் போட்ட ஆளு யார உன் ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்க்கு வெளியே சந்திச்சாரோ? ஜெயந்த் சாருக்கு அவரே எப்படி தெரியும்? நல்ல கேள்வி. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். யார் அது? யாரு? ரூம் சர்வீஸ். வாங்க. இதுல என்ன இருக்கு? சார், சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தாங்க. நிகாரிகா, உன் பேர் என்ன? தானியா. தானியா, எல்லாத்தையும் ஓபன் பண்ணு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. ஆனா சார், எங்க ஹோட்டல் ரூல்ஸ் இதை அலோ பண்ண மாட்டாங்க. எதுவா இருக்கட்டும், நிகாரிகா இப்போ எங்க பொறுப்புல இருக்காங்க. அதனால நீ சாப்பாடை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எங்க முன்னாடியே. சாப்பிட சீக்கிரம். மத்த எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணு. சரி, நீ போலாம். நிகாரிகா, இப்ப தைரியமா சாப்பிடுங்க. கவலையை விட்டுடு. எங்க மேல நம்பிக்கை வை. நாங்க வாக்கு கொடுக்கறோம், கண்டிப்பா உங்க கணவரை நாங்க தேடி கண்டுபிடிப்போம். தேங்க்யூ சார். ஜெயந்தோட வாழ்க்கையை நம்ம நல்லா அலசி பார்க்க வேண்டியது இருக்கு. லண்டன்ல நமக்குன்னு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். 6 மாசத்துக்கான கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லலாம். பார்த்துடலாம். ஹலோ, சொல்ல அபிஜித். அப்போ விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு ரம்மி தானே இப்ப சிக்கி இருக்கு, மத்ததும் வந்து மாட்டோம். இவன் தானா அது? ஆமா சார், மைதான் சௌக் பக்கத்துல ஒரு காத்தாடி கடை வச்சிருக்கான். அவனை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? கொலை தான். யாரு பண்ணாங்கன்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சார், சோகன் என்னோட சொந்தக்காரன் சார். சோகன் தான் அவன் பேரா? ஆமா சார். அவன் போட்டிருந்த சூட்டோட விலை 40,000 ரூபாய். எங்க இருந்து பணம் வந்துச்சு அவனுக்கு? சூட்டோட விலை 40,000-ஆ? சார், இது அவங்க 2 பேரோட வேலை தான் சார். அது யாரு? சார், சோகன் அகமதாபாத்ல இருந்தான். 3 நாள் முன்னாடி தான் சார் பார்த்தான். அதோட அவன் தான் சார் என்கிட்ட சொன்னான். அதாவது அவ வீட்டு பக்கத்துல 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க இவன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மும்பையில போய் ஒரு வேலையை பண்ணா அதுக்கு 50,000 தரேன்னு சொன்னாங்க. அது என்ன வேலை சார்? நான் பல தடவை அவன் கிட்ட கேட்டேன் சார். ஆனா சொல்லாம நைஸா பேச்ச மாத்திருவான். அந்த விஷயத்தை மட்டும் அவன் சொல்லவே இல்லை. அபிஜித், தயா, இவன் அகமதாபாத் கூட்டிட்டு போங்க. பறக்குது பாரு, காத்தாடி பறக்குது, உயர உயர பறக்குது. அங்க பாரு எப்படி பறக்குதுன்னு பாருங்க. அங்க பாரு.
காத்தாடி. சார் சார் இங்க பாருங்க, இதோட என் வேலை இங்க முடிஞ்சது, என்ன விட்டுருங்க சார். வேலை இன்னும் முடியல, புரிஞ்சுக்கோ. இங்க கொலை நடந்திருக்கு. சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே சார், நான் அகமதாபாத் வந்த உடனே உங்களுக்கு வீட்டை காட்டிடுறேன்னு சொன்னேன். நான் தான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வீட்டை தான் காட்டிட்டேன்ல சார். சரி, அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருப்பான் சார். வாங்க சார், வாங்க. எங்கடா? இதோ இங்கதான் சார் இருக்கு. இதோ இந்த வழியோ அப்படியே மேல போனா வந்துடும் சார். சார் உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு அகமதாபாத்ல மகர சங்கராந்தி. இன்னைக்கு எல்லாரும் மாடியில தான் இருப்பாங்க. அப்ப ஜிகனும் ரிலேஷன் மேலதான் இருப்பாங்க இல்லையா? வேற எங்க சார் இருப்பாங்க? சரி வா, நீ உங்க கூட அப்படியே மேல வா. சார் வேணாம் சார், நீங்க தேவையில்லாம என்ன இதுல இழுத்து விட்டுறாதீங்க சார். அவங்க மட்டும் என்ன பார்த்தாங்கன்னு வைங்க, என் மேல கோவப்படுவாங்க. அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கோம். வா வா வாடா. யாராவது என்கிட்ட சொல்லுவீங்களா? பறக்குதே, அதுல எந்த காத்தாடி? நீ அங்க மும்பைல உட்காந்துருக்க, ஆனா இங்க அகமதாபாத்ல ஒன்னு இல்ல, லட்சக்கணக்கான காத்தாடி வானத்துல பறக்குது. எவ்வளவு? 1 லட்சம். ஹே ஆரியா பாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ வாங்க வாங்க, சங்கராந்தி அன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லது. ஒரு வழியா வந்துட்டீங்க. ஆமா, ஜிகன் பாய் எங்க இருக்காரு? அவரு அங்க. பாரு, உன் பட்டத்தை அறுத்துட்டேன் பாரு. என் பட்டம் தான் சூப்பரா பறக்குது. பாரு பாரு. ஜிகன் பாய், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்கல்ல? சங்கராந்துக்கு வந்தியா இல்ல வேற எதுக்காக வந்த? எதுக்கு வந்தேன்னு கேட்டான். இது வந்து என் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மும்பைல இருந்து. அகமதாபாத்ல நடக்கிற சங்கராந்தியை பார்க்கணுமா, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.